இந்த கதையோட ஆரம்பம் ஆனந்த்பூர் கிராமத்துல தான் ஆரம்பிச்சது. மீனான்னு பேர் கொண்ட ஒரு லேடி தன்னோட பையனுக்காக பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. என்னோட பையன் அரவிந்த் நகரத்துல பெரிய கம்பெனில வேலை செய்யறான். அவனுக்கு மாச சம்பளம் 30,000 ரூபாய். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அரவிந்துக்கு நகரத்துல நிறைய சம்பந்தம் வந்தது. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்திலேயே நல்லா முடிவு பண்ணிட்டேன். அதாவது என் பையனுக்கு நான் கிராமத்து பொண்ணதான் கட்டி வைப்பேன். அதாவது பாக்குறதுக்கு அந்த பொண்ணு அழகா இருக்கணும், குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கணும். கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு எல்லா குணமும் நிறைஞ்ச ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொடுக்கறேன். சரி சரி. அன்னைக்கே அந்த கிராமத்து லேடி மீனா அப்புறம் அரவிந்துக்கு பொண்ணு காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணு கிராஜுவேஷன் படிப்பு முடிச்சிருக்கிறா. மீனாவும் அரவிந்தும் பொண்ணு வீட்டையும் அவங்களோட சொத்து பத்தியும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பல சம்பந்தங்களை பார்த்து முடிச்சதும் அவங்க சங்கரோட பொண்ணு சீதாவை பார்க்க போனாங்க. சீதா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருந்தா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சங்கர் அந்த கிராமத்திலேயே பணக்காரங்கள்ல அவரும் ஒருத்தர். எனக்கு உங்க பொண்ண பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா இன்னும் 1 மாசத்துல நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏங்க 1 மாசத்துக்குள்ளேயா? அது என்னன்னா, அரவிந்துக்கு ஆபீஸ்ல அடிக்கடி லீவ் எடுக்க முடியாது. இந்த தடவை 1 மாசம் அவன் லாங் லீவ் எடுத்திருக்கான். ஒருவேளை இந்த கல்யாணம் இதுக்கு நடுவுல நடந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சங்கரும் மாதவியும் அவங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வரனை தான் தேடிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரிங்க சம்பந்தியம்மா, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். சங்கர் சாரோட குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். அதனால அவங்களுக்கு பணத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அப்புறம் அன்னைக்கே அவங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுகள்ல இறங்கிட்டாங்க. மீராவும் அவங்களோட பையனும் அந்த கிராமத்திலேயே இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப ஆடம்பரமா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கல்யாணத்துக்கு 1 நாள் முன்னாடி மீனா சங்கர் சாரை பார்க்க வந்தாங்க. என்ன விஷயம் சம்பந்திமா? அவ்வளோ ஒன்றும் முக்கியமான விஷயம் கிடையாது. அதாவது எங்க குடும்ப வழக்கப்படி எங்க வீட்டு மருமகளை பல்லக்குல வச்சுதான் வீட்டுக்கு கொண்டு வருவோம். அதனால நான் பல்லக்குக்காரங்களுக்கு சொல்லிட்டேன். இங்க இருந்து எங்களோட ஊரு 200 கிலோமீட்டர் தூரம். ஆனா நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மருமக பல்லக்குல உட்காந்து வரணும். பரவாயில்லங்க, முன்னாடி எல்லாம் கூட கல்யாண பொண்ணு பல்லக்குல எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பா. எங்க பொண்ணும் உட்காந்து வருவா. இதுல கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருந்து நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி. மாதவி தன்னோட பொண்ணு கிட்ட போய் பல்லக்கு விஷயத்த சொன்னாங்க. உன்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க நமக்கு இதை புரிய வைக்க வந்திருந்தாங்க. நாளைக்கு நீ 8 மணி நேரம் பல்லக்குல பயணம் செய்யணுமா? சரிங்கம்மா. இனிமே என்ன பண்ண முடியும்? என்னோட புகுந்த வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆ, கல்யாண நாளும் வந்துச்சு. சங்கர் சார் ரொம்ப சந்தோஷத்தோட மீனா அம்மா கையில 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. சம்பந்தி, இது வரதட்சணை கிடையாது. பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நாங்க கொடுக்கற பரிசுன்னு நினைச்சுக்கங்க. நீங்க இவ்வளவு சந்தோஷத்தோட கொடுக்கும்போது நாங்க எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? சங்கர் சார் 10 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாம அதோட இன்னும் நிறைய பொருட்களை தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக கொடுத்தாரு. கல்யாண சடங்குகள்லாம் முடிஞ்சது. இப்போ வழி அனுப்புற நேரம் வந்துடுச்சு. சீதா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பல்லக்குக்காரங்களும் அங்க வந்துட்டாங்க. சீதா கண்ணு, நீ போய் பல்லக்குல உட்காருமா. நாங்க கார்ல முன்னாடி போறோம். கவலைப்படாத, பல்லக்குக்காரங்க உன்னை கரெக்டா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிங்க அத்தை. மீனாவும் அரவிந்தும் காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்க. அப்புறம் சீதா பல்லக்குல பயணத்தை மேற்கொண்டா. பல்லக்கு கிராமத்தை விட்டு வெளியே வந்தது. அப்புறம் நேரா சிட்டிக்கு போச்சு. அப்புறம் இங்க ஒரு பெரிய பங்களாவுக்கு முன்னாடி நின்னுச்சு. உங்களோட புகுந்த வீடு வந்துடுச்சுமா. சீதா அதிர்ந்து போயிட்டா. அவளோட புகுந்த வீட்டுக்கு வெளியில அவளை வரவேற்கிறதுக்கு அங்க யாருமே வரல. எந்த அலங்காரமும் கிடையாது. இதுதான் கரெக்டான வீடுங்களா? ஆமா சிஸ்டர், எங்களுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. சரிங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். சீதா பங்களா வாசலுக்கிட்ட போனா. அங்க போய் பெல் அடிச்சா. ஒரு வயசான மனிதர் வந்து கதவை திறந்தாரு. சொல்லுங்கம்மா. இது அரவிந்தோட வீடு தானுங்க? இல்ல இல்ல, இது என்னோட வீடுமா. இங்க அக்கம் பக்கத்துல அரவிந்தன் யாராவது இருக்காங்களா?
அதான் மீனா அம்மாவோட பையன். இல்லடாமா, இங்க அரவிந்த்னு இப்படி யாருமே கிடையாது. அப்புறம் மீனான்ற பேர் கொண்ட யாருமே கிடையாது. அதை கேட்டதுமே சீதாவோட கால் கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ ஒரு தெரியாத சிட்டிக்குள்ள வந்துட்டா. இப்ப அவளோட புருஷன் மாமியாரை பத்தி புகுந்த வீட்டை பத்தி எந்த ஒரு விவரங்களும் தெரியாது. அவ அழ ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா விஷயம்? ஆமா, நீ யாரு? என் பேர் சீதா. என் ஊரு அந்தன்பூர் கிராமம். இன்னைக்கு காலையில தான் எனக்கும் அரவிந்தனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா அவங்க அம்மா பல்லக்குக்காரங்க கிட்ட உங்க வீட்டு அட்ரஸ கொடுத்திருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அந்த வயசானவருக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது சீதாவை ஏமாத்திருக்காங்கன்னு. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, பாவம் அவளுக்கு எதுக்காக துக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அநேகமா உன்னுடைய மாமியார் அட்ரஸ் தப்பா மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதம்மா. உன் கிராமத்துக்கே நீ திரும்பி போயிடு. அவங்க நிச்சயமா உன்னை தேடிக்கிட்டு உன் கிராமத்துக்கு வந்தாலும் வரலாம். இல்ல, என்னால என் கிராமத்துக்கு போக முடியாது. நான் இப்படியே என் வீட்டுக்கு திரும்பி போனேன்னா எங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடும். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறம்மா. எனக்கு தெரியல. சீதா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா. ஒரு நிமிஷம் நில்லுடா அம்மா. நான் உனக்கு அப்பா மாதிரி. சொல்லுங்க. நீ இந்த நகரத்துல தெரியாம அலையறத விட என் வீட்லயே நீ இருமா. நான் எப்படியாவது முயற்சி பண்றேன். உன்னுடைய புருஷன் உன்னுடைய புகுந்த வீடு எங்கன்னு கண்டுபிடிக்கிறேம்மா. அந்த வயசான மனிதர் சீதாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. சீதாவுக்கு இதை தவிர வேற எந்த ஒரு வழியும் தெரியல. அதனால அவ அந்த வயசானவர் சொன்னதை ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் சில நாள் வரைக்கும் சீதா அந்த வயசானவர் வீட்லயே இருந்தா. அந்த வயசானவர் பெரிய பணக்காரர். அவரு சீதாவுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக பேப்பர்ல எல்லாம் கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் அவரே அந்த அரவிந்த் மீனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சியும் பண்ணாரு. இந்த மாதிரி செய்ய செய்ய ஒரு மாசமும் ஆயிடுச்சு. சீதாவுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, இனிமே அவளோட புருஷன் அவளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு. ஒரு நாள் அவ அந்த வயசானவர்கிட்ட சொன்னா, நீங்க என்ன உங்க மக மாதிரி நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ என் புருஷன் திரும்பி வருவாருன்னு எனக்கு தோணல. பேசாம நான் என்னோட கிராமத்துக்கே திரும்பி போயிடுறேன். இன்னைக்கு நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறம்மா. முதல் நாளே எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ஆனா உன்னுடைய ஒன்னும் தெரியாத இந்த அப்பாவி முகத்தை பார்த்து நான் உன்னுடைய மனசை உடைக்க விரும்பலம்மா. அப்புறம் முன்ன பின்ன தெரியாத இந்த ஊர்ல நீ எங்கேயும் அலையக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லல. சீதா அழுதுகிட்டே அந்த வயசானவர் தோல்ல சாஞ்சிக்கிட்டா. வாழ்க்கையில நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா கண்ணா. அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவ தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தா. சீதா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. அப்புறம் அவளுடைய இந்த கதையை கேட்டுட்டு அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. எல்லாமே என்னுடைய தப்பு தான். எதை பத்தியும் நான் விசாரிக்காம கொள்ளாம நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பெரிய மனுஷன் என்னைக்கும் நல்லா இருக்கணும். ஆமாம்மா, இல்லைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நீ நல்லபடியா திரும்பி வந்துட்ட. அந்த பெரியவரோட நல்ல மனசு நல்ல குணத்தால இன்னைக்கு சீதா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா. இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய கல்யாண பொண்ணுங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. சீதாவுக்கு தலையெழுத்து நல்லா இருந்ததுனால இந்த ஏமாற்றத்துல இருந்து மீள முடிஞ்சது.